பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனம். 1 Corinthians chapter 13 verse 10. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். When the perfect comes, the partial will pass away. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையுமே நம்ம பெர்ஃபெக்ட்டா வாழ முடியுதா? யோசிச்சு பாருங்க. அநேக சமயம் நீங்க ஒவ்வொரு காரியங்கள் செய்கின்ற பொழுது அநேக குறைவுகள் காணப்படுது, அப்படிதானே? நிறைவான ஆவியானவர் நமக்குள்ள வருகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளும் மாற்றப்படும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறி சந்தோஷமா ஒவ்வொரு காரியங்களை செய்து எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நிறைவான ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை நீங்க வாஞ்சித்து தேட வேண்டும். ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, என்னுடைய வாழ்க்கையில அநேக குறைவுகள் காணப்படுது, நான் படிக்கிறதுல குறைவுகளோட இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறதுல குறைவுகளோட இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல குறைவுகள் காணப்படுது. ஆவியானவர் நீங்க எனக்குள்ள வாசம் செய்யுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்பட்டு அவர் உங்களுக்குள்ள வந்து எல்லா குறைவுகளையும் மாற்றுவார். எல்லா நிறைவான ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். அப்ப இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார், அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வார், அவர் உங்களுக்கு பலன் தருவார். அவர் எல்லா குறைவுகளையும் மாற்றி நிறைவான பலனை உங்களுக்கு கொடுத்து நிறைவான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில காண செய்வார். நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே பிள்ளைங்களை ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே நீங்க தகப்பனை பிள்ளைங்களோட கூட இருந்து ஆண்டவரே பிள்ளைங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் ஆண்டவரே குறைவுகளோட காணப்படுதோ எல்லாவற்றையும் ஆண்டவரை மாற்றி நீங்க பிள்ளைங்களை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. நீங்க வழி நடத்துங்க, டெசிஷன் எடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, கிருபை கொடுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகின்ற பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் மாற்றுவார். நிறைவான ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. God bless you. Have a blessed day.